Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து கொடுக்கும். நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அது கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி எந்த ஒரு சார்ட் அனலைசஸும் எதுவுமே வந்து பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒரு அப்டேட் வந்து சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து எடுக்கிறேன். ஓகேங்களா? சரி, என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு நல்லா ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம். ஓகேங்களா? பிகினருக்கு நான் வந்து சொல்லலை. ஸோ நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் உங்ககிட்ட கேபிட்டல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? பட் கேபிட்டல் உங்ககிட்ட கொடுக்க போகிறது கிடையாது. கேபிட்டல் என்கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? என்கிட்ட தான் வந்து கேபிட்டல் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணுற ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, பட் உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லை. ஸோ அப்படி இருக்கீங்க அப்படின்னா என்னை வந்து நீங்கள் டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்ன பிளான் அப்படின்னா, என்கிட்ட ஒரு கேபிட்டல் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட கேபிட்டல் வந்துருக்கு. நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர், உங்களால் ட்ரேட் பண்ண முடியும், பட் உங்கள்கிட்ட நோ கேபிட்டல். அப்படி இருக்குன்றப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய கேபிட்டலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கேபிட்டலை நான் உங்ககிட்ட தரப்போகிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ட்ரேடு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரேடு எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். எஸ்எம்சியாக இருக்கலாம், ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரேடை நான் என்னோட ரிஸ்க்குக்கு மெயின்டைன் பண்ணி, ஓகேங்களா, என்னோட ரிஸ்க்குக்கு மெயின்டைன் பண்ணி என்னோட அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட அக்கௌண்ட்டில் ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ண வித் 0.5%. ஓகேங்களா? 0.5% மட்டும்தான் இங்கே ப்ளேஸ் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு ட்ரேட் வந்து கொடுக்குறீங்க. அந்த ட்ரேடு வந்து ரிஸ்க்கு அதிகமாக இருக்கிற ட்ரேடாக இருக்கலாம். ஸோ நோ வரி. நான் வந்து இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க்கு எவ்வளோ வைக்கணுமோ அதை என்னோட சைடில் ஒரு செக்அப் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து ப்ளேஸ் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த அக்கௌண்ட்டோட இந்த மணின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மணி. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட்டை நான் ஒருத்தனே ட்ரேட் பண்ணால், ஒரு மைண்டு வந்து ட்ரேட் பண்ணுறது இது வந்து ஆக்சுவலாக பெரிய அமௌண்ட். ஸோ ஒரு மைண்டே ட்ரேட் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ நிறைய பேர் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரொவைட் பண்ணி அதில் வந்து ட்ரேட் எடுத்து ஜஸ்ட் 10%, ஓகேங்களா, ஜஸ்ட் 10% வந்து கவர் பண்ணாலே போதும். 10% கவர் பண்ணால் பெர் மந்த்துக்கு இங்கே இருக்கக்கூடிய கேபிட்டல் கவர் பண்ணால் போதும். ஸோ இதில் நான் எடுக்கக்கூடிய ட்ரேடரோட எத்தனை ட்ரேடர் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா 4 ட்ரேடர் தான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா? 4 ட்ரேடர்ஸ் ஒன்லி. ஸோ 4க்கு மேலே நான் எந்த ஒரு ட்ரேடரும் எடுக்க மாட்டேன். அப்படியே உங்களுக்கு நல்லா ட்ரேட் பண்ண வருது, பட் கேபிட்டல் இல்லை, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை எஸ்எம்சி யூஸ் பண்ணுறீங்க, ஐசிடி யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடை ஒரு பையோ ஒரு செல்லோ வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சார்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி மேலே போயிட்டுருக்கான், ரைட்டா? இப்போ யூரோஎஸ்டி மேலே போயிட்டுருக்கான். அப்போ இங்கே மேலே போகிறான் அப்படின்றப்போ நமக்கு இங்கே பை இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இங்கே தான் வந்து பை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மூமெண்ட் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டான மூமெண்ட் இல்லை, அதனால தான் அப்டேட் வந்து பண்ணலை. ஓகேங்களா? நாளைக்கு வந்து உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்துடும். இந்த இடத்துல பை இருக்குது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இப்படி பை பண்ணுறதுக்கு பதிலாக, இப்படி பை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக முடிஞ்ச வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு உள்ள ஒரு நல்ல ட்ரேடாக எனக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் வந்து இதை வச்சு ட்ரேடு வந்து எடுப்பேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணுவேன், உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸும் யூஸ் பண்ணி நான் ட்ரேடு வந்து எடுப்பேன். இதில் வந்து எப்படி வந்து உங்களுக்கு பேமெண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பர் மந்த்து 2% கவர் பண்ணாலும் சரி, 1% கவர் பண்ணாலும் சரி, 0 கவர் பண்ணாலும் சரி, இல்லைனா 50% கவர் பண்ணாலும் சரி, ஓகேங்களா, 50% கவர் பண்ணாலும் சரி,
ஒவ்வொரு ட்ரேடருக்கும் எவ்ரி மந்த்து நான் என்ன பண்ணுவேன்னா, 1,00,000 ரூபி வந்து நான் குடுத்துருவேன். நம்மளோட இந்தியன் அமௌண்ட். ஓகேங்களா? 1,00,000 ரூபிய வந்து குடுத்துருவேன். ஓகேங்களா? ட்ரேடு பண்ண தெரிஞ்சு, நல்லா ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்க, உங்களோட ரியல் அக்கவுண்ட்ல ஒரு சின்ன அமௌண்ட்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க. ஒரு அமௌண்ட்ட வச்சு நீங்க ட்ரேட் வந்து பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அத வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு 6 மந்தோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அத எடுத்துட்டு வந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணா, நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் நல்லா ட்ரேட் பண்ணுவேன். என்கிட்ட கேப்பிட்டல் இல்ல. ஸோ, ஆ ஆனா நான் நல்லா வந்து ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு யாராவது வந்து சொன்னீங்கன்னா, அது ப்ரூவ்டா இருக்காது. ஓகேங்களா? சொல்றத வச்சு யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும்னா பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியுன்றப்போ நீங்க ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கணும். ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட்டோ, இல்ல ஏதாவது ஒரு அமௌண்ட்ட கடன் வாங்கியோ, அந்த மாரி நீங்க ட்ரேட் பண்ணியிருக்கணும். அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கிற ஆளா இருந்தா தான், ஒரு ட்ரேட் பண்றதுக்கான எபிலிட்டி உங்ககிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணாம இருந்தா, அது டோட்டலி வேஸ்ட் தான். தெரிஞ்சு எதுவுமே பண்ணாம இருந்தா, அது தெரியாமலே இருக்கலாம். அதுக்கு பதிலா. ஓகேங்களா? அதனால ஸோ ப்ளீஸ் யாரும் வந்து ட்ரேடு பண்ணாம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்க. பட் ட்ரேடு வந்து பண்ணதில்ல. இல்லன்னா கரெக்ட்டான என்கிட்ட ஒரு ரெக்கார்ட் இல்ல அப்டின்ட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு வர வேண்டாம். ஸோ ஒரு ரெக்கார்டு வந்து இருக்கு. நல்லா நான் ட்ரேட் பண்றேன் அப்டின்னு நீங்க இருக்கீங்க அப்டின்னா, பெர் மந்த் 1,00,000 தர்றதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். பிகினிங்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ நீங்க குடுக்குற ட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சொல்றேன். எவ்ரி மந்த் 1% நீங்க பண்ணீங்கன்னா கூட பரவால்ல. ஓகேங்களா? எவ்ரி மந்த் 1% பண்ணாலும் பரவால்ல. 5% பண்ணாலும் பரவால்ல. 10% பண்ணாலும் பரவால்ல. ஓகேங்களா? உங்களுக்கு 0% நீங்க பண்ணவே இல்ல அப்டின்னாலும் பரவால்ல. உங்களுக்கு நான் அமௌண்ட் குடுக்க ரெடியா இருக்கேன். பட் 1 மந்த் நீங்க பண்ற மந்த் எல்லாமே 0% பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஆ இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? சரி. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டேட்டாவ எடுத்துட்டு வந்து என்ட்ட குடுக்குறீங்கன்னா, அத வச்சுமே மட்டும் உங்கள வந்து நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஏன்னா, இதோட அக்கவுண்ட் சைஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய அக்கவுண்ட். ஓகேங்களா? பெரிய அக்கவுண்ட். ஸோ, அதனால நான் டெஸ்ட் வந்து வைப்பேன். இந்த டெஸ்ட் இதில ஜாயின் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா, நீங்க 4 மந்த்து எனக்கு என்ன பண்ணணும்னா, அப்டேட் வந்து குடுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ, இல்லன்னா நீங்க அனலைசிஸ் பண்ற ட்ரேட்ஸ எனக்கு அப்டேட் வந்து குடுக்கணும். அதில நீங்க எப்படி மெயின்டெயின் பண்றீங்க? எந்த மாரி அப்டேட் வந்து குடுக்குறீங்க? அப்படின்றத நான் எல்லாமே வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? அப்புறம் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் அது எப்படி நான் யூஸ் பண்ணணும்? நீங்க குடுக்கறத நான் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? எந்த மாதிரி? அப்படின்றத நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டேட்டாலாம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் வந்து அத செக் பண்ணி பார்த்துட்டு, ஒரு 4 மெம்பர் இல்லன்னா 5 மெம்பர் வந்து செலக்ட் பண்ணி கான்டாக்ட் பண்ணுவேன். அதில வந்து நீங்க பார்த்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, முக்கியமா எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் இருக்கலாம். அது எனக்கு வந்து நோ ப்ராப்ளம். பட் ரிஸ்க் வந்து நம்ம பிளேஸ் பண்ற ரிஸ்க் மட்டும் தான் இருக்கணும். அத தாண்டின எந்த ஒரு ரிஸ்க்குமே நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ, அதனால ரிஸ்க்க வந்து நான் மெயினா பார்ப்பேன். ஸோ, நல்லா ட்ரேட் பண்ற ஆளா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எவ்ரி மந்த் 1,00,000 கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். டேலண்டட் பெர்சனுக்கு மட்டும். ஆ நான் இதுவரைக்கும் பண்ணதில்ல. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் கண்டிப்பா பண்ணுவேன். நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு வர வேண்டாம். யாராவது ஆக்ஷன்ல இருந்திருக்கணும். ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஒரு ரிஸ்க்க எடுத்திருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். ஒரு ரிஸ்க் வந்து எடுத்து ட்ரேட் வந்து பண்ணியிருக்கணும். அது ஃபெயிலா இருந்தாலும் பரவால்ல. ஓகேங்களா? அதனால கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வாங்க. ஸோ மேபி இந்த வீடியோ நெறைய பேருக்கு போய் சேராம இருக்கலாம். ஸோ போய் சேர்றவங்களுக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க அப்படின்னா, என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு பெரிய அமௌண்ட் தான். பெரிய ஒரு கேப்பிட்டல் தான். பட் இதுதான் வந்து பிகினிங். ஓகேங்களா? இன்னும் பெரிய பெரிய கேப்பிட்டல் நம்ம நெறைய இடத்துலருந்து எடுக்க போறோம். அதுக்கு இப்போ நீங்கலாம் இது பில்ட் ஆயி வரீங்க, நல்லா ட்ரேட் பண்ற ஆட்களா நீங்க வரீங்க அப்படின்னா, பெரிய பெரிய அமௌண்ட்ட வந்து எடுத்து பெரிய அமௌண்ட்னா ரொம்ப பெரிய அமௌண்ட். ஓகேங்களா? கான்டாக்ட்ஸ் இருக்கு. கான்டாக்ட்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ, அதனால பெரிய பெரிய அமௌண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வரப்போறோம். அதுக்கு எனக்கு பல பிரெயின் உள்ள பீப்பிள்ஸ் எனக்கு வேணும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ நான் ஒரே ஒருத்தனா உட்காந்து பண்ண முடியும். பட் அது டோட்டலி ரிஸ்க். இது லாங் டெர்ம் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. ப்ரொசீஜரும் அப்படி கிடையாது.
நிறைய பேர் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணால் தான் இதில் பெரிய ப்ராஃபிட்ஸ்க்கு நம்ம வர முடியும். லைஃப் லாங் நம்ம சஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும், பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ என்னோடய டார்கெட் ட்ரேடு பண்ணணும், நிறைய பேர் ட்ரேட் பண்ண வைக்கணும், கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் என்னோடய டார்கெட். ஸோ அது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வாங்க. 4 மந்த் இது ஒரு ஹார்டஸ்ட்டு ப்ராசஸ் தான். நீங்கள் 4 மந்த்து எனக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சார்ட்ஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். நீங்கள் எப்படி என்ட்ரி வந்து எந்த இடத்துல சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணி நான் அதை எடுத்து கரெக்டாக வரும்போது ஓகேவா இருக்கவங்கள வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய கேபிட்டலுக்கு என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் கொடுக்குற என்ட்ரிஸை எம்ப்ளாயீஸ் வச்சு நான் அதை ப்ளேஸ் பண்ண வைப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் ப்ராஃபிட்ஸ் வரும்போது நம்ம ஷேர்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் மட்டும் கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டெலகிராமில். ஸோ என்னென்னு சும்மா போய் பார்க்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு வர வேணாம். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்மிங் சண்டே வந்து மீட்டிங் வந்திருக்கும். அந்த மீட்டிங்கில் நீங்கள் மட்டும் ஜாயின் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற கொஷின், என்னோடய பிளான் என்ன அப்படின்றத அந்த மீட்டிங்கில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இது பெரிய இடத்துக்கு ஒரு 3, 4, 5 இயர்ஸில் பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நல்ல ப்ராசஸ் நல்லா இருக்குது, நீங்கள் போடுற பிளான் நல்லாயிருக்கு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு மைண்டில் இருக்கவங்க, லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்த்தலாம். ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் தான் எல்லாமே. ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.